வேலூர்ல கடந்த வாரம் வருமானத்துறை அதிகாரிகள் திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவருக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் திமுக பிரமுகர் ஒரு வீடுகள்ல வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனை இறுதியில மொத்தமாக 11.63 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே வருமான வரித்துறை, அதாவது இந்த அளவிற்கு பணம் கைப்பற்றப்பட்டதனால தமிழகத்துல இதற்கு முன்பு நடந்த தேர்தல்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் வைக்கப்பட்டிருந்ததுனால தேர்தல் இதற்கு முன்பு ஆர்கே நகர் போன்ற பகுதியெல்லாம் தேர்தல் நிறுத்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வேலூர் தொகுதியில் தேர்தல் நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி எழுத்த போது இது தொடர்பாக வருமானத்தினுடைய அறிக்கை விசாரணை முடிந்து அது தொடர்பான அறிக்கையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். அதே போல வருமான வரித்துறை கடந்த வாரம் இந்த வருமான வரித்துறை சோதனை முடிந்த பிறகு ஒரு விரிவான அறிக்கையை தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்பியிருந்தார்கள். அதுல இது யாருடைய பணம் எங்கெங்கெல்லாம் கைப்பற்றப்பட்டது, மேலும் என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் சிக்கி இருந்தது என்பது போன்ற முழுமையான விவரங்கள் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த அறிக்கையின் அடிப்படையில வருமான வரித்துறை இது தொடர்பாக, அதாவது பணம் கைப்பற்றப்பட்டதன் அடிப்படையில் அது தொடர்பான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதனால இது தொடர்பாக வழக்கு பதியலாம் என்று தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்திருந்ததாகவும், தேர்தல் ஆணையம் தற்பொழுது அந்த வேலூர் மாவட்டத்துல இந்த சோதனை தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதற்கு அதாவது வேலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு இது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே வேளையில இது யார் மேல் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்பது குறித்த தகவல்கள் இதற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் தெரிய வரும். ஏனென்றால் இதுல 10 கோடிக்கு மேல ஒரு இடத்துல ஒரு மூட்டையாக பணம் ஒரு சிமெண்ட் குடோனில் இருந்து கைப்பற்றப்பட்டது. அது சீனிவாசன் என்பவருடைய இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டது. மேலும் திமுக பொருளாளர் துரைமுருகன் தொடர்புடைய இடங்களிலிருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். எனவே இது தொடர்பாக யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இன்னும் வழக்கு பதிவிற்கான நடைமுறைகள் தான் நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.